இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்மறை ஷாப்பிங் டூரிசம். எரிபொருளுக்காக சுவிட்சர்லாந்துக்கு ஜெர்மனியர்கள் வருகை. வளர்ச்சி உதவித்தொகை குறைப்புக்கு சுவிஸ் மக்களின் எதிர்ப்பு. சொலத்தோன் ரயில் நிலையம் அருகே இளைஞர் தாக்கப்பட்டு காயம். சுக்கன்டோனில் அனுமதி இல்லாமல் பணியாற்றிய பெண் கைது. சூரிச் நகர மையத்தில் கைக்கடிகார கொள்ளை. மொரோக்கோ நாட்டவர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் மீது மக்களின் விருப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் இந்த உணவுகள் ஆரோக்கியம் மற்றும் தரம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தும் நுகர்வோரால் அதிகமாக தேர்வு செய்யப்படுகின்றன. ஆர்கானிக் உணவுகளில் குறிப்பாக முட்டைகள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. மொத்த சந்தையில் சுமார் 28% பங்கினை இவை அலோன் வகிக்கின்றன. இதற்கு இடையாக பல வகையான காய்கறிகளுக்கும் அதிகமான தேவை இருக்கிறது. பொதுவாக ஆர்கானிக் உணவுகள் சாதாரண உணவுப் பொருட்களை விட அதிக விலை கொண்டவை என்ற கருத்து இருந்தாலும் தற்போது அந்த விலைகளில் குறைவு ஏற்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த சந்தையில் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் போட்டியே ஆகும். சுவிட்சர்லாந்தில் ஆர்கானிக் உணவுகளின் விற்பனையில் கோப் மற்றும் மெக்ரோஸ் ஆகியவை முன்னணியில் திகழ்கின்றன. 2025 ஆண்டில் கோப் தனது ஆர்கானிக் விற்பனையை 4% அதிகரித்துள்ள நிலையில் மெக்ரோஸ் 2% வளர்ச்சியை பதிவு செய்தது. மொத்தத்தில் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் சுவிட்சர்லாந்தில் ஆர்கானிக் உணவுகளின் முக்கியத்துவம் எதிர்காலத்திலும் மேலும் உயரும் எனவும் நிபுணர்கள் கருதுகின்றனர். பொதுவாக குறைந்த விலைக்கென சுவிட்சர்லாந்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு மக்கள் செல்லும் ஷாப்பிங் டூரிசம் நிலைமையே அதிகமாக இருக்கும். ஆனால் தற்போது அதற்கு முற்றிலும் மாறான ஒரு போக்கு உருவாகியுள்ளது. எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளதால் ஜெர்மனியிலிருந்து பலர் சுவிட்சர்லாந்துக்கு வந்து எரிபொருள் நிரப்பிச் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. ஜெர்மனியில் எரிபொருள் விலைகள் வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதிகளில் ஒரு லிட்டர் எரிபொருள் சுமார் 30 சென்ட் வரை குறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக துர்கவ் கண்டோனில் உள்ள க்ரூஸ் லிங்கன் பகுதியில் இந்த விலை வேறுபாடு தெளிவாக இருக்கிறது. கிழக்கு சுவிட்சர்லாந்தில் செயற்படும் ஒரு எரிபொருள் விநியோக நிறுவனத்தின் தலைமை கொள்முதல் அதிகாரியான டேனியல் குரோஷூட்ஸை தெரிவிக்கையில் சமீப காலமாக ஜெர்மனிய வாடிக்கையாளர்களின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது ஜெர்மனியிலிருந்து வரும் வாடிக்கையாளர்கள் 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளனர் என்றார். ஆனால் இந்த நிலைமை சுவிட்சர்லாந்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒன்று போல கிடையாது. டிசினோ கண்டோனில் இதற்கு மாறான நிலை இருக்கிறது. அங்கு இத்தாலியில் எரிபொருள் விலைகள் குறைவாக உள்ளதால் பல சுவிஸ் மக்கள் எல்லையை கடந்து சென்று அங்கு எரிபொருள் நிரப்புகின்றனர். எரிபொருள் விலைகளில் உள்ள இந்த பிராந்திய வேறுபாடு எல்லை பகுதிகளில் மக்கள் நடத்தை மற்றும் தினசரி செலவுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு வளர்ச்சி உதவிக்கான நிதியை மேலும் குறைப்பதை பெரும்பான்மையான மக்கள் எதிர்க்கின்றனர். குறிப்பாக யுக்ரைனுக்கு ஆதரவை அதிகரிக்கும் நோக்கத்திற்காக கூட இந்த நிதியை குறைக்க கூடாது என்ற நிலைப்பாடு பொதுமக்களிடையே காணப்படுகிறது. ETH சூரிச் வெளியிட்டுள்ள சமீபத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல்கள் வெளியாகின. இந்த ஆய்வில் 4305 பேர் பங்கேற்றனர். இந்த கருத்து கணிப்பின்படி 77% பேர் வளர்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் வறுமை குறைப்பு தொடர்பான அரசு செலவுகள் அதே நிலைமையில் தொடரவோ அல்லது மேலும் அதிகரிக்கவோ வேண்டும் என்று கருதுகின்றனர். இது இடதுசாரி அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்களிடம் மாத்திரமல்லாமல் வலதுசாரி எண்ணக்கருவை கொண்டவர்களிடமும் பெரும்பான்மையாக ஆதரவு பெற்றுள்ளது. குறிப்பாக வலதுசாரி கருத்து கொண்டவர்களில் 58% பேர் கூட நிதி குறைப்புக்கு எதிராக உள்ளனர். மேலும் சஹாரா தெற்கு பகுதி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வழங்கப்படும் உதவி குறைக்கப்படக்கூடாது என்றும் பலர் வலியுறுத்துகின்றனர். யுக்ரைனுக்கான உதவியை அதிகரிப்பதற்காக அந்த பிராந்தியத்துக்கு வழங்கப்படும் நிதியை குறைப்பதை 49% பேர் எதிர்க்கின்றனர். 32% பேர் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை. இதற்கு ஆதரவானவர்கள் 19% மாத்திரமே ஆகும். இதற்கிடையில் 2025 முதல் 28 வரை வறுமை குறைப்பு மற்றும் வளர்ச்சி ஒத்துழைப்புக்கென சுவிஸ் பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள நிதி மத்திய அரசான கூட்டாட்சி கவுன்சில் ஆரம்பத்தில் முன்மொழிந்த அளவை காட்டிலும் சுமார் 1.5 பில்லியன் பிராங்குகள் குறைவாக உள்ளது. இது மொத்தத்தில் 18% குறைப்பை குறிக்கிறது. தற்போது இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த நிதியானது 11.1 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள். அதே நேரத்தில் இந்த நிதியில் சுமார் 14% யுக்ரைனுக்கான உதவிக்காக ஒதுக்கப்பட்டது. உலகளாவிய மனிதாபிமான உதவிகளில் சமநிலை காக்க வேண்டும் என்ற கருத்து சுவிட்சர்லாந்து மக்களிடையே வலுவாக இருப்பதை இந்த ஆய்வு தெளிவாக கூறுகிறது. சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் பகுதியில் உள்ள மத்திய ரயில் நிலையம் அருகே ஏப்ரல் 8ஆம் தேதி மாலை ஒரு இளைஞர் மீது மூவர் தாக்குதல் நடத்தியதில் அவர் நடுத்தர காயமடைந்தார். போலீசார் தெரிவிக்கையில் மாலை 7:35 அளவில் 24 வயதான ஒருவர் சொலத்தோன் மத்திய ரயில் நிலையம் அருகே 3 அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துக்கு பிறகு அவசர உதவி குழுக்கள் வருவதற்கு முன்பு அங்கிருந்த பொதுமக்கள் அவருக்கு முதலுதவி வழங்கினர். பின்னர் அவர் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தபோது தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதைத் தொடர்ந்து உடனடியாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
குறுகிய நேரத்திலேயே சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்கள் 17 வயதான சுவிஸ் இளைஞரும் 17 வயதுடைய ஒரு ஜெர்மன் நாட்டு இளைஞரும் 19 வயதான ஒரு செர்பிய நாட்டு நபரும் ஆவர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் துல்லியமான காரணமும் பின்னணியும் குறித்து தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது தகவல் கொண்டவர்கள் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 07831310081. சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகர மையப்பகுதியான கிரைஸ் ஒன்றில் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற சம்பவத்தில் ஒருவரிடமிருந்து விலை உயர்ந்த கை கடிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பிறகு போலீசார் ஒருவரை கைது செய்ததோடு இன்னொருவர் தப்பிச் சென்றுள்ளார். போலீசார் தெரிவிக்கையில் இரவு 8:30 மணிக்கு முன்பாக பெலிகான் பிளேட்ஸ் அருகே 2 அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு நபரோடு பேசத் தொடங்கினர். அந்த நேரத்தில் அவர் தலாக்கர் மற்றும் சென்ட் பீட்டர்ஸ் திராச பகுதி அருகே ஒரு காரில் பயணியாக இருந்து இறங்கிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இருவரில் ஒருவன் திடீரென அவருடைய கையில் இருந்த விலை உயர்ந்த கடிகாரத்தை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டான். இருவரும் இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் குற்றவாளிகளில் ஒருவரை கால்நடையாக துரத்தினார். அப்போது அருகில் இருந்த மற்றொரு பொதுமகனும் அவருக்கு உதவினார். தப்பிச் சென்றவர்களில் ஒருவன் ஸ்டாக்கர்ஸ் திராச பகுதியில் உள்ள ஒரு பின் வீதி வளாகத்தில் ஒளிந்து கொண்டார். ஆனால் துரத்தியவர்கள் அவரை கண்டுபிடித்து போலீசார் வரும் வரை அங்கிருந்தே கட்டுப்பாட்டில் வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த ஸ்டேட் போலீஸ் சூரிச் அந்த நபரை கைது செய்ததோடு பறிக்கப்பட்ட கடிகாரத்தையும் மீட்டது. கைது செய்யப்பட்டவர் 25 வயதான மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர். அவர் மேலதிக விசாரணைக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அத்துடன் அவரது கூட்டாளி இன்னும் தப்பியோடிக் கொண்டிருக்கிறார். போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சிகளை தேடுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஜுக் கண்டோனில் உள்ள பார் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சுய தொழில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒரு பெண் கைதானார். இந்த சோதனை சட்டவிரோத வேலை செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டுள்ளது. போலீசார் வெளியிட்ட தகவலின்படி ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்த 58 வயதான அந்த பெண் எந்த விதமான செல்லுபடியாகும் வேலை அனுமதியும் இல்லாமல் தனது தொழிலை மேற்கொண்டார். தேவையான அனுமதிகளின்றி சுய தொழில் செய்து வந்ததால் அவர் சுவிட்சர்லாந்தில் தங்கி இருப்பதும் சட்டவிரோதமாக கருதப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுக் போலீஸ் அவரை கைது செய்து சுக் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் முன் ஆஜர்படுத்தியது. விசாரணைக்கு பின் வெளிநாட்டவர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தை மீறியதாக கருதி அவருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்ட பண தண்டனையோடு பல ஆயிரம் பிராங்குகள் அபராதம் விதியானது. மேலும் சுக் கண்டோனின் குடியேற்ற அலுவலகம் அந்த பெண்ணை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிட்டதோடு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு சுவிட்சர்லாந்து, லிechtenstein மற்றும் முழு ஷெங்கன் பிராந்தியத்துக்கும் நுழைவு தடை விதியானது. அந்த 58 வயதான பெண் வெள்ளிக்கிழமை மாலைக்குள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். சுவிட்சர்லாந்தில் கொக்கைன் போதை நிலையில் வாகனம் ஓட்டி 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றபடி பல கண்டோன்களை கடந்து சென்ற துரத்தல் சம்பவம் பரபரப்பை கிளப்பியது. இந்த துரத்தல் இறுதியில் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் உள்ள எப்டிங்கன் பகுதியில் விபத்தோடு முடிந்தது. போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அந்த இளைஞர் A2 நெடுஞ்சாலையில் பாசல் நோக்கி அதிக வேகத்தில் பயணித்த வேளை அவரை தடுத்து நிறுத்த முயன்ற போலீசாரிடமிருந்து தப்பினார். இந்த துரத்தில் ஆர்கவ், சொலத்தோன் மற்றும் லுசர்ன் ஆகிய கண்டோன்களை கடந்தது. பின்னர் அவர் எப்டிங்கன் பகுதியில் நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறிய போது வாகனம் ஒரு தடுப்புச் சுவரில் மோதி அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயமில்லை. விபத்தின் பின்னர் குறுகிய தூரம் கால்நடையாக தப்பிக்க முயன்றாலும் விரைவில் போலீசார் அவரை கைது செய்தனர். சோதனையில் அந்த நபர் கொக்கைன் போதை நிலையில் இருந்தது உறுதியானது. மேலும் அவர் ஓட்டிய வாகனம் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அத்துடன் அந்த வாகனத்தில் கிராபர்டன் கண்டோனின் பதிவு எண் பயன்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராபர்டன் கண்டோனின் அரசு தரப்பு அதிகாரிகள் மேற்கொள்கின்றனர். இதோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.